இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு எனக்கு அல்சருங்க, கிரானிக் டிசீஸாக அல்சர் மாதிரி இருக்குது. ஐயா கிளோனோஸ்கோப் போட்டு பார்த்தேன். உடனே சிறுகுடல் பெருங்குடலில் மலவாயில் ஆசனவாயில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றாங்க. அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படுது, அடிக்கடி மலம் போயிட்டே இருக்குது. அதுவும் ஒரு மலச்சிக்கல் தான், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி ஐயா, எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தேன். அதில் ஒரு சிலர் என்னன்றாங்க, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குன்றாங்க, பெப்டிக் அல்சர் இருக்குன்றாங்க, அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுன்றாங்க, கேடு இருக்குன்றாங்க. இதுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா, மூலிகை இருக்கா? நான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அமைக்க போகிறேன். ஏங்க, அல்சர் வரதுக்கு முக்கியமான காரணமே நிறையா ஃபீல் பண்ணுறது சொல்லுவாங்களே, வயிற்றெரிச்சல் படாதன்னுவாங்கள்ல, அது மாதிரி நிறைய ஃபீல் பண்ணாலும் அல்சர் வந்துடும். தூங்காமல் செல்லை நோண்டிகிட்டே இருந்தாலையும் உடல் உஷ்ணமாகி அல்சர் வரும். காரமான பொருள்கள் சாப்பிட்டாலையும் அல்சர் வரும். பசி எடுக்கும்போது சாப்பிடனாலையும் அல்சர் வரும். அதே மாதிரி போதை பழக்கங்கள் பயன்படுத்தின அல்சர் வரும். புகை பிடிச்ச அல்சர் வரும். நிறைய குளிர்பானங்கள் குடித்த அல்சர் வரும். ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா அல்சர் வரும். இப்படி ஜீரணம் ஆகாத போது சாப்பிட்டாலும் அல்சர் வரும். ஜீரணம் ஆகும்போது நிறைய காரத்தன்மையை உடம்புக்கு கொடுத்தாலையும் அல்சர் வரும். இப்படி நிறைய காரணங்களால் அல்சர் வருது. உணவியல் முறை மாறிப்போச்சு, வாழ்வியல் முறை மாறிப்போச்சு, நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. சரி, இதுக்கு என் கையில் தான் பாருங்கள் இருக்குது, அம்மன் பச்சரிசி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை. இது பெண் மூலிகை. ஆண் மூலிகை உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும், இல்லைனா செம்மண் கலர் இருக்குல்ல, அந்த கலரில் இருக்கும். இந்த மூலிகையை ஒரு கைப்பிடி இப்படி எடுத்துக்கணும். இப்படி பறித்து எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி கிளனைங்கன்னா வெள்ளையாக பால் வரும். இந்த பால் மறு இருக்கிற இடத்துல தொடர்ந்து வச்சோம்னாக்க மறு விழுந்துடும். இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். இப்படி நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிடணும். இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு பாருங்கள், என் கையிலலாம் பால் பாருங்கள். இதை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு வெறும் வயிற்றில் காலையில் ஒரு கைப்பிடி நல்லா கடிச்சு மெண்டு, நல்லா உமிழ்நூறுவா கடிச்சு மெண்டு நல்லா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து நீராகாரம் இல்லைனா ஐஸ் பிரெயின்னு சொல்கிறாங்களா, அந்த பழைய கஞ்சி தண்ணியை குடிக்கணும். இல்லைனா மோர் சாதம், தயிர் சாதம் எடுக்கணும். இதே மாலையில் ஒரு கைப்பிடி அம்மன் பச்சை அரிசியை பிடுங்கி நல்லா கடிச்சு மெண்டு சாப்பிட்டு நைட்டும் கஞ்சி தண்ணி இல்லைனா பழைய சாதம், ஐஸ் பிரெயின்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லைனாக்கா தயிர் சாதம், மோர் சாதம் சாப்பிடணும், புளிப்பு இல்லாமல். சரிங்களா? அல்சர் இருக்கிறவங்க முக்கியமாக இளநீ வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி புளிப்பான பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி, பைனாப்பிள், இது மாதிரி புளிப்பான பழங்களும் எடுக்கக்கூடாது. புளிப்பான உணவுகளும் எடுக்கக்கூடாது. அல்சர் உள்ளவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மிதமான துவர்ப்பு, அதிகமான துவர்ப்பும் கொடுக்கக்கூடாது. மிதமான துவர்ப்புள்ள உணவுகள், அடுத்தது புளிப்பில்லாத உணவுகள் தவிர்த்து, காரமில்லாத உணவுகளை தவிர்த்து, அதாவது பசிக்கும்போது அரை வயிறு சாப்பாடாக சாப்பிட்டு தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னாவே ஒரு 7 நாளில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். சரி, என்னென்ன மாற்றம் கிடைக்கும்? அல்சர் வரவங்களுக்கு வயிறு திம்முன்னு இருக்குது அப்படின்றாங்களா, அந்த வயிறு திம்முன்னு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலையும் வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றாங்களா, அதுவும் சரியாகும். ஏப்பம் விடும்போது அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா இந்த நெஞ்சுக்கு மேலே அந்த பித்தம் ஏறி தொண்டை வெளியே வந்து அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு அப்படியே கசப்பாக வெளியே வரும். அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது சரியாகும். அமிலத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலச்சிக்கலை குறைக்க ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணத்தை குறைக்க ஆரம்பிக்கும். சிறுகுடல் பெருங்குடல் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். மலவாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். இப்படி அல்சர் உள்ளவங்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஒரு 7 நாள் அதோடு சேர்த்து நீர்க்காய்கள், நார்க்காய்கள், காய்கறிகள் எடுத்துக்கலாம். அந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு அது காய்கறியாக எடுத்துக்கோங்க. காரம் இல்லாமல் சமைச்சு சாப்பிடுங்க. தக்காளி வேணுந்தால் ஒரு தக்காளி 2 தக்காளி நீங்கள் போட்டு நல்லா கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த 7 நாள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 7 நாளில் உங்கள் அல்சர் பெருவாரியான அளவு குறைஞ்சிருக்கிறதையும், அல்சர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடலிலிருந்து வெளியே போனதையும், அதுக்கப்புறம் எனர்ஜி வந்ததையும் நீங்கள் கண் கூட உணரலாம். அந்த அளவுக்கு இந்த அம்மன் பச்சரிசி மூலிகையில் மருத்துவ குணங்கள் ஏராளமாக நிறைஞ்சிருக்கு. இது தாய்ப்பால் கம்மியாக சுரக்கிறவங்க சாப்பிடலாம். பெண்களுக்கு குழந்தை இல்லை, பாக்கியம் இல்லைன்றவங்க சாப்பிட்லாம்.
அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிடலாம். ஒரு சில கல்லீரல் சார்ந்த பிரச்சனை ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்குன்றவங்க சாப்பிட்லாம். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். மலச்சிக்கல் உள்ளவங்க சாப்பிட்லாம். முக்கியமாக அல்சர் பேஷண்ட்டுகள் இது தாராளமாக எடுத்துக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் எடுத்ததுனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இதுவே ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய அற்புதமான வேலையை செய்யும். ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்களுக்கு டெய்லியும் ஒரு 10-20 இலை இதை சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். அந்த ஸ்கின் அவ்வளோ மென்மையாக பளபளப்பாக இருக்கும். ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையதாக கண் கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த அம்மன் பச்சரிசி. அதனால் அல்சர்னால் கவலைப்படுறீங்களா? எனக்கு கவலையே வேண்டாம். நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து நான் சொன்ன இந்த வழிமுறையில் தொடர்ந்து இந்த மூலிகையை எடுத்துகிட்டு உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றுங்க. முக்கியமாக உங்களுடைய உணவில் பேலன்ஸ் டயட்டை கம்பல்சரி கடைப்பிடிங்க. பேலன்ஸ் டயட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.